பள்ளிபுரம் என்ற ஒரு அழகான கிராமத்துல ராமையா அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. ராமையாவோட மனைவி பேரு சுந்தரி. ராமையா சொன்னாரு, சுந்தரி, நான் காலையில மாடு இங்கதானே கட்டி போட்டிருந்தேன், மாடு எங்க காணல? இதுக்கு சுந்தரி சொன்னாங்க, எங்க நான் எதுவும் பாக்கலையேங்க, யார்கிட்டயும் மேட்ச்க்கு கூட்டு போறீங்களா மாட்ட, அவங்க கூட கூட்டு போயிருவாங்க. ராமையா சொன்னாரு, இல்லாட்டி நான் யார்கிட்டயும் மாட்டு கூட்டு போங்க மேட்ச்க்குன்னு சொல்ல கிடையாது. மாடு இது கையில கதறி தன்னால போயிருக்கும், அங்க போய் கேடுவா. சுந்தரி இப்படி சொல்லவும் ராமையா சொன்னாரு, சுந்தரி, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, நாம கடை வாங்கிருந்தோம் இல்ல ஒரு அண்ணன் கிட்ட, அவங்க பணத்துக்கு ஆடிட்டு இருந்தவ, நானு இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க இப்படியே சொல்லி வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில வந்து மாடு புடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாவ, அவங்க அதையும் கூட்டிட்டு போயிருக்கணும். சுந்தரி சொன்னாங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம கிட்ட இருந்ததே ஒரே மாடு, அது பால் கறந்த காசு வீட்டு செலவு காசு ஆச்சு, இப்ப அதுவும் புடிச்சு போயிட்டாவளா, இப்ப என்ன செய்யட்டும்? ஒதுக்குதே நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த காட்டையே கட்டி அழாம அதுவே இப்ப தரிசாவை கிடக்குல, அதை விட்டு விட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்தா வீட்டுக்காவது ஆகும்ல, இப்படி கடைக்காரன் இப்படி மாட்டை இழுத்து போற அளவுக்கு அப்படி கடை வாங்கிட்டு கிடக்கணும். நான் இப்ப என்ன பண்ணட்டும் நீயே சொல்லி. முதல்ல அந்த காட்டுல எவ்வளவு விளைச்சல் விளைஞ்சிச்சு, இப்ப மழை சரியா பெய்யாம விளைச்சல் இல்லாம கிடக்கும். இப்படியே போட்டாலும் அது ரொம்ப தரிசு நிலமாலே போகும். திடீர்னு எப்பவாவது மழை பெஞ்சிச்சுன்னா ஏதாவது விளைச்சல் வைக்கலாம்ல, கிணத்துல வேற தண்ணி இல்லாம கிடக்கு, மழைல பெய்ஞ்சிச்சுன்னா தண்ணி ஊறிட்டு அப்புறம் அந்த காட்டு விவசாயம் பண்றதே நம்ம வீட்டுக்கு தெரிய போகும். சுந்தரி சொன்னாங்க, ஆமா நீங்க இப்படியே சொல்லிட்டு இருங்க, அவ இல்லாம அந்த காட்டை போய் சுத்தப்படுத்திட்டு வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சம்பளம் எப்படி வீட்டுக்கு வருமானம் பார்த்தா இருந்த ஒரு மாடு போச்சு, இப்ப என்ன பண்ணிட்டு சொல்லுங்க? 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி வேலையை கிடைக்குது, நான் அதை பார்த்து குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் எந்த வேலைக்கு போக மாட்டீங்க, காட்டை சுத்தப்படுத்துறேன் அப்படி இப்படின்னு அவன் 2 பேர் மட்டும் இருந்தா தெரியாதுங்க, நம்ம 2 பிள்ளைய வேற இருக்கு, அதுக்கு வாய்க்கு ருசியா கேக்குங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? ரேஷன் அரிசி இருக்கனால வேற சோத்த ஆக்கி வச்சிருக்கேன், குழம்பு இல்லையாமா அப்படின்னு எனக்கு கேக்குதுங்க, நான் என்ன செய்யட்டும்? எத்தனை நாளைக்கு கடை கொடுப்பாங்க கடைக்காரன்? நீ கூட 2 தண்ணி சோத்த ஊத்தி சாப்பிட்டு போகுது, வயிற்றுல இருக்கு, எல்லாம் பார்த்து தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? காட்டை வித்துற வேண்டியதானீங்க, வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம். எப்படி சொல்ற? அது என் தாத்தா காலத்துல இருந்து அந்த இருக்கு காடு பரம்பரையா, அதை போய் விக்க சொல்ற? அவ்வளவு என்ன வந்து கஷ்டம் வந்துருச்சு விக்க சொல்ற அளவுக்கு? இல்ல நிலைமை ஒரு நாள் மாறுதான் செய்யும், அதுக்காக இருக்கிறதெல்லாம் வித்துட்டா அப்புறம் பின்னாடி காலத்துக்கு என்ன செய்யறதான்? நம்பிக்கை இருக்கட்டி என்னால விளைச்சல் விளைக்க முடியும். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது, நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு நான் போறேன் நீ சொல்லிட்டு சுந்தரி போயிட்டாங்க. அந்த காடு இருக்கிறது உறுத்திக்கிட்டே இருக்கு போல, எப்ப பாரு அதை வில்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கா. பத்தியே நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு பொழுதெல்லாம் வீணா போகும். பேசாம நம்ம காட்டு வேலையை போய் பார்ப்போம். 2 நாள் இல்ல 3 நாளுக்குள்ள காடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடலாம். வாரத்துல இருந்து முள்ளு செடி எல்லாம் குப்பு குப்புன்னு வளர்ந்து கிடக்கு. சுந்தரி உனக்கு வேலைக்கு வர நேரம் ஆயிடுது, வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, அதை கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பாருமா, உனக்கு வீட்ல 1000 பிரச்சனை இருந்தாலும் நேரத்துக்கு வரனே, சம்பளத்தை மட்டும் நேரத்துக்கு கொடுக்கவே இல்ல, அது மாதிரி நேரத்துக்கு வந்து வேலைய பார்க்கணும்ல. சரிமா, இனிமேல் லேட்டா வர மாட்டேன், சரி போய் வேலைய பாரு, உனக்கு முன்ன வந்து எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கா பாரு. சுந்தரி வாடி சீக்கிரம் வந்து வேலைய பாரு. இந்த வாரேக்கா வாரேன், இப்படி ஆளுக்கு லேட்டா வந்தா எப்ப வேலைய முடிக்கிறதா? இனிமேல் இவளெல்லாம் இப்படி லேட்டா வரவளெல்லாம் கூப்பிட கூடாது. நீ வேலைக்கு வரவள நம்ம நேரத்துக்கு வரணும், இல்லாட்டி வேலைக்கு கூப்பிட மாட்டான்னு ஒரு பயம் வரும். வாங்கிட்டு போவா காசு. ஆமையா இப்படி சொன்னாரு. நாள முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல மழை வந்தாதே நல்லா இருக்கும். இது ரொம்ப அதிகமா இருக்கு. பாவம் அவளை வேற காலையில நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல நம்ம இந்த காட்டுல வேலை செய்யறது வேஸ்ட் தான் போல. இனி நாளையில இருந்து வேற ஏதாவது காட்டுக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போக வேண்டியதான். இத்தனை நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வேலையை பார்ப்போம். ஆமையா பிடிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கிட்ட இருந்து ஒரு உருவம் வந்துச்சு. ஆமையா கிட்ட அந்த உருவம் சொல்லுச்சு, ராமையா ராமையா. யாரு என்னை கூப்பிடுறது? நீ யாரு? ராமையா பயப்படாத, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் இந்த காட்டுல பல வருஷமா வாழ்ந்துட்டு வந்தேன். ரொம்ப நாளா ஒரு கெட்ட மந்திரவாதி இந்த மண்ணுக்குள்ள என்ன அடைச்சு வச்சிருந்தான். கேட்ட ராமையா ரொம்ப பயந்துட்டாரு. நம்மள ஏதோ பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு மந்திரவாதி சொன்னா இந்த இடத்தை விட்டு நான் வெளிய போகணும்னா உண்மையானே மனசுள்ள ஒரு மனிதனோட கண்ணீர் துளி பட்டுச்சுன்னா எனக்கு இந்த காட்டுல இருந்து விடுதலை கிடைக்கும்னு சொன்னாரு. அதனால இந்த காட்டுல இத்தனை நாளா விளைச்சலே விளையல, மழையும் பெய்யாம இருந்துச்சு. நல்ல மனுஷன், அதனால உன்னோட கண்ணீர் துளி பட்ட உடனே எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இந்த மண்ணில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அதுக்கு உனக்கு நன்றி சொல்லலாம்னு வந்தேன். கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். கேட்டது ராமையா யோசிச்சாரு. போனா இத்தனை நாளா நீங்க இருந்ததுனால தான் என்னால விளைச்சல் விளைக்க முடியலையே இந்த காட்டுல. ஆமா, இனிமேல அந்த பிரச்சனை உனக்கு கிடையாது. சீக்கிரமா கேளு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த காட்டுல எப்பவுமே விளைச்சல் விளைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு பயிர் அறுவடை பண்ண உடனே மறுபடியும் வேற ஒரு பயிர் விளையணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணும். அப்படியே பண்றேன். நீ கண்ணை மூடிக்கிட்டு 2 என்றதுக்குள்ள உனக்கு பின்னாடி ஒரு விதை வந்து இருக்கும். அந்த விதையை மட்டும் நீ நல்லபடியா நல்லா வளர்த்து வை. அப்புறமேலே அந்த விதை இருக்கிற வரைக்கும் உன்னோட காட்டுல விளைச்சல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். கேட்டதுக்கு அப்புறம் ராமையா சொன்னாரு, அந்த செடி இருக்கிற வரைக்கும் என்னோட காட்டுல எப்பவும் விளைச்சல் இருக்கும். அப்படித்தானே? செடி இல்லைன்னா எப்பவும் விளையாதா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். இப்படி சொன்ன உடனே அந்த வெள்ளை உருவம் மறைஞ்சிருச்சு.
ஒண்ணு 2 இந்த இருக்கு இந்த விதை இதை இப்பவே போய் நட்டு வைக்கேன். என்ன நடக்குது பாப்போம். வெள்ளை பூத சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கான்னு பாப்போம். வெள்ளை உருவம் சொன்னது மாதிரி ராமையா அந்த விதைய மண்ணில நட்டு வச்சாரு. ராமையா அப்புறம் இப்படி சொன்னாரு. சரி நாம விதைச்சு வச்சுட்டோம். நீ நாளைக்கு வந்து பாப்போம் எப்படி வளர்ந்துருக்கு. நீ விதை உண்டி மறுநாள் வந்து வயல பார்க்கும்போது ராமையாக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இது நம்மளோட வயலா இவ்வளவு விளைச்சல் விளைஞ்சிருக்கு. என்னால நம்பவே முடியல. வெள்ளை உருவம் சொன்ன மாதிரி நம்ம காட்டுல நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்புறம் இப்படி சொன்னாரு ராமையா. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காட்டை வந்து பாப்போம். அந்த வெள்ளை உருவம் சொல்லுச்சுல நம்ம இந்த காட்டுல எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அதுவா விளைச்சல் விளையும்னு. இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். சொல்லிட்டு ராமையா சீக்கிரமா வீட்டுக்கு போனாரு. ராமையா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. அப்ப நினைச்சாரு நல்ல பயிர் விளைஞ்சிருக்கும் காட்டுல. இன்னைக்கு போய் அறுவடை பண்ண சரியா இருக்கும். வெள்ளை உருவம் சொன்னதுனால இவரு காட்டுல நடந்ததை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. சுந்தரிக்கு கூட தெரியாது. இப்ப ராமையா சொன்னாரு, சுந்தரி சுந்தரி என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரம் பிடிச்சி எதுவும் பேசாதீங்க. வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. அப்புறம் வேலைக்கு என்ன கூப்பிட மாட்டவே. இப்ப யாரு உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போகும்போது அந்த சின்ன மணி இருக்கான்ல அவனு டிராக்டர் எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு வர சொன்னேன். மறக்காம ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு போ. எதுக்கு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க அந்த காட்டுல எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லல. இப்ப உழுவுறதுக்கு டிராக்டர் வர சொன்னீங்க. அப்ப டிராக்டர் இதுக்கு சம்பளம் யாரு கொடுப்பா? என்னால முடியாது. நீ எங்கிட்ட கூட வாங்கி கொடுங்க. யார்கிட்ட கேட்க கூடாது பாத்துங்க. நீ வாண்டெல்லாம் கேட்க மாட்டேன். நீ மறக்காம போகும்போது ஞாபகப்படுத்திட்டு போ. சரியா? கேட்டது சுந்தரி நினைச்சா ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாரு? ரொம்ப சந்தோஷமா வேற இருக்காரு. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப எதுக்கு டிராக்டர் எல்லாம் காட்டுக்கு வர சொல்லிறாரு தெரியலையே. சரி நம்ம போய் சொல்லுவோம். நீ மறக்காம சொல்லிட்டு போ. சரிங்க மறக்க மாட்டேன் சொல்லிடுறேன். நீ நம்மளும் காட்டுக்கு போவோம். வண்டி வரதுக்குள்ள நாம போய் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோம். என்ன வீட்ல இருக்காவளா இல்லையான்னு தெரியல. என்னம்மா? ஏனே அவர் உங்ககிட்ட சொல்லிருந்தாராம்ல வண்டி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வர சொன்னாரு. ஆமாமா சொன்னா. சரி நான் போய்க்கிறேன். அப்ப சரி வாரேன். நம்ம நினைச்சதை விட நல்லா விளைஞ்சிருக்கே பயிரு. இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. வெள்ளை பூதம் கொடுத்த விதையோட செடி எங்க இருக்குன்னு தெரியல. நட்டு வச்சதை மறந்துட்டேன். ரொம்ப நாளாச்சு காட்டுக்கு வந்து எங்க வளர்ச்சேன்னு தெரியலையே. வண்டி வேற வந்தா எல்லாத்தையும் வெட்டி விடுமே. ஒரே குழப்பத்துல ராமையா அதை தேட போனாரு. ஆமா இங்கதான் நட்டு வச்சிருக்கோம். இங்கதான் இருக்கு. ஐயா கதிர் இருக்க வண்டியை வர சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப நேரமாயும் இன்னும் வரல. அதனால ராமையா வழிய பாத்துட்டு இருந்தாரு. சொல்லி விட்டேன் இன்னும் காண நேரத்துக்கு வந்தா தானே வேலையெல்லாம் முடிக்க முடியும். தம்பி வந்துட்டியா? இவ்வளவு நேரம் உனக்காகவே காத்துட்டு இருந்தேன். எங்கப்பா நீ மட்டும் வர? வண்டி எங்கப்பா விட்டுட்டு வந்தேன்? வண்டி அங்கதான் நிக்கி. நீங்க இருக்கீங்களா இல்லையா பார்க்க வந்தேன். இங்கதாப்பா இப்ப வேற எங்க இருப்பேன். நீ வண்டியை சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வாப்பா. எது வரைக்குமே உங்க நில இருக்கு. வேற காட்டுல இது அறுபடி செஞ்சுட்டு சண்டைக்கு வந்துருப்பாங்களே. எதுல இருந்து எது வரைக்கும் சொல்லிருங்க. சொரலே பண்ணி வண்டி எடுத்துக்கிட்டு வா. தம்பி அந்த மரத்தை சுத்தி அங்க இருக்குல்ல அந்த பயிரெல்லாம் நீங்க அறுக்க வேணாப்பா. அது அப்படியே இருக்கட்டும். அதை நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே சரி. ஐயா அப்புறம் கதிர் இருக்கிற வேலையை பாத்துட்டு இருந்தாரு. 2 மணி நேரம் கழிச்சு பாடி எல்லா பயிரு அறுத்து முடிச்சாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. இப்பவே பயிர் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வந்துடணும். மழை வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு வச்சோம்னா நாளைக்குலாம் மழை பெஞ்சு ஈரமா போயிரு. வைக்க இடம் இல்ல. வீட்லயும் வைக்க முடியாதுல்ல. இப்பவே கொண்டுட்டு போயிருவோம். வேலையோட வேலையை முடிச்சிடலாம். சொல்லிக்கிட்டு ராமையா அறுவடை பண்ண பயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாரு. போற நேரம் ஆயிட்டு. எப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எப்படியோ நான் நினைச்ச மாதிரி நல்ல வேலை கிடைச்சிச்சு பயிருக்கு எல்லாம். சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. சரி சுந்தரி அவன் எப்படி சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாரு. என்னங்க வேணும் உங்களுக்கு? வாசல்ல இருந்து கத்திக்கிட்டே வாரீங்களே. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேடி. கேட்டதும் சுந்தரி இப்படி சொன்னாங்க. இப்படி என்னங்க விஷயம்? எங்க நாளையில இருந்து வேலைக்கு எதுவும் போறீங்களா? இல்ல காட்டு எதுவும் வித்துட்டீங்களா? என்ன சந்தோஷமான விஷயம்? உனக்கு வேற வாயில வராதா? சரி இந்த காசு பொடி. ஏங்க ஏதுங்க இவ்வளவு பணம் உங்களுக்கு? ஏங்க நம்ம காட்டு வில்லுங்க ஒரு பேட்சுக்கு தாங்க சொன்னேன். அதுக்கு லட்சத்திலே வித்துட்டு வந்தீங்களா? ஏதுங்க இவ்வளவு பணம்? ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதுங்க இவ்வளவு பணம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமாவா இருக்கு. ஏடி ரொம்ப பண்ணாத டீ. நீ அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்லடி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்ல கூடாது. சொல்லுங்க என்ன விஷயம்? அததானே கேக்குறேன். வந்துட்டி நம்ம காட்டுல நானே சுத்தப்படுத்திட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு வெள்ளை உருவம். என்னது? இதே மாதிரி நானும் எனக்கு பயந்தேன். ஆனா அந்த உருவம் எனக்கு ஒரு மந்திர விதை கொடுத்துச்சு. சொல்லுச்சு இந்த விதை இந்த காட்டுல இருக்கிற வரைக்கும் விளைச்சல் நிக்காம விளைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இதனால நம்ம காட்டுல விளைஞ்ச பயிரை நான் அறுவடை பண்ணி அதை மார்க்கெட்ல போட்டு வியாபாரம் பண்ற காசு இது. எனக்கு இப்பதாங்க ரொம்ப பயமா இருக்கு. வெள்ளை உருவம்ன்றீங்க, விதை தந்துச்சுன்றீங்க. பயப்படாதட்டி. அது இல்ல உண்மைதான். அது ஒண்ணு நல்ல பூதம் கடலாம் கிடையாது. அது ஒரு தேவதைன்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு நம்பிக்கையே வரலங்க. பயந்தே வருது. நீ வேணா என் கூட வாவேன். அது கொடுத்த விதையில நம்ம காட்டுல ஒரு இடத்துல ஊண்டி வச்சேன். அதுல ஒரு செடியா வளர்ந்து கிடக்கு. அதை வேணா உனக்கு காமிக்கிறேன். அப்போ அது நீ நம்புவியா இல்லையான்னு பாக்கலாம். சரிங்க எனக்கு முதல்ல காமிங்க. நான் பார்த்ததே நம்புவேன். மட்டும் இல்ல நான் அந்த காட்டுல இந்த விளைச்சலுக்காக எந்த வேலையும் செய்யல பாத்தியா. இந்த செடி இருக்கிற வரைக்கும் அதுவாவே விளைஞ்சிருமா. அதனால நான் எந்த வேலையும் செய்யலன்னா பாரு. நான் நீயே பாத்துருக்கேன். இத்தனை நாளா வீட்டுல தானே இருந்தேன். விஷயத்த மட்டும் நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரிங்க வாங்குங்க. முதல்ல காட்ட போய் இந்த செடி
தாண்டி இருந்துச்சு இப்ப காணல. என்னங்க சொல்றீங்க? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் போய் தானா? எப்படி இந்த செடி இல்லாம போகும்? இல்ல இங்கதான் இருந்துச்சு, நீ நம்ப என்ன? எங்கங்க அந்த செடி இல்லையங்க? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் போய் தானே? ஆமாட்டி, எனக்கு அந்த தேவதை சொல்லுச்சு நீ எந்த விதையை பத்தி யார்கிட்டயும் சொன்னா பலிக்காது அப்படின்னு சொல்லிச்சு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அது மறைஞ்சு போச்சு போல. நீ என்னென்னமோ சொல்லி சமாளிக்காதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க என்கிட்ட. உண்மைதாண்டி, நீ நம்ப என்ன? உங்க பாரு, நீ வேணா காட்டு பாரு, நான் அறுவடை பண்ண பயிரெல்லாம் அப்படியே இருக்கு பாரு. அட ஆமா, ஏங்க இப்ப நம்புறீங்க? நம்புறேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த விதை இல்லாட்டி நம்ம காட்டுல இனி பயிர் விளையாதோ? அப்படிலாம் இல்லடி, ஆனா அந்த விதை இருந்தா அதுவாவே விளைஞ்சிருமா, நம்ம எதுவுமே போட தேவையில்லையா. அந்த விதை செடி இல்லாட்டி நம்ம தான் எல்லாமே போடணுமா, நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியாங்க? அப்ப இனிமேல் நானும் வேலைக்கு போக தேவையில்லை, நம்ம காட்டு வேலையே நமக்கு இருக்கு நிறைய. அவகிட்டயும் தேவையில்லாம பேசுவாங்க, தேவையில்லைங்க. இதுக்கு தாண்டி நான் அப்பயே சொன்னேன், நம்ம காடை நம்ம பார்ப்போம், இனி ஏன்னா அவனா வித்துருங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க, நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்க, அது மாதிரியே நடந்துச்சு பாருங்க. இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்ல, நம்ம சீக்கிரமா அந்த மாட்டியும் வாங்கிடலாம். இதுக்கு மேல நம்ம காட்டுல உழைச்சு அந்த வருமானத்தை நம்ம குடும்பத்துக்கு சரியா போகும்லட்டி. ஆமாங்க, ஆமா.